அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை விரதம் பார்த்திங்கன்னா தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகளை இழந்த ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமாகுங்க. அதே சமயத்தில் கணவரை இழந்த பெண்களை தவிர மற்ற பெண்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாதுங்க. அப்படி அமாவாசை நாளில் நம்ம அசைவம் வைத்து படையல் போடுவது சரியா தவறா? பெண்கள் அமாவாசை நாளில் எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும், நம்முடைய முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆடி அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாத விரதம் பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகளை இழந்த ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமாகுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவரை இழந்த பெண்களை தவிர மற்ற பெண்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாதுங்க. அமாவாசை நாளில் பகல் பொழுது முழுவதுமே முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடும்போது சைவ உணவுகளை படைத்து தாங்க வழிபடுவது சிறப்பானதாகும். ஆடி மாதம் அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேணுங்க. இந்த தர்ப்பணத்தை நீர்நிலைகள் பக்கத்தில் போய் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் புரோதிகளை வச்சு முறைப்படி நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எடுத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யலாங்க. மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் போட வேணுங்க. படையல் போடும்போது அந்த படையலில் பார்த்திங்கன்னா வாழைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, பசும்பால், தயிர் போன்றவற்றை சேர்த்து படையல் போடுவது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி படையல் போட்ட பின்னாடி காகத்துக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியங்க. காகம் பார்த்திங்கன்னா யமனுடைய தூதுவனாக சொல்லப்படுதுங்க. காகம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிட்டுச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாங்க. பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக தனியாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து உபவாசமாக இருப்பது, அதாவது விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஆண்கள் குறிப்பாக தாய், தந்தை இழந்தவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை அவங்க கடைபிடிக்க வேணுங்க. அதே போல் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் இருக்க வேண்டியது இல்லைங்க. கணவரை இழந்த பெண்கள் மட்டுமே இந்த நாளில் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா மறைந்த தங்களுடைய தாய், தந்தைகளுக்காக விரதத்தை இருக்கவோ எள்ளும் தண்ணீரும் இறைக்கவோ கூடாதுங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் ஆடி, தை, மகாயால அமாவாசைகளில் விரதம் இருந்து வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பித்ரு வழிபாடு மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்கும் சில விதிமுறைகளை நம்ம பின்பற்ற வேணுங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடும் போது காலையில் தர்ப்பணம் கொடுப்பதும் பகலில் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுடைய படங்களுக்கு பூ போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்வது வழக்கமாகுங்க. இந்த வழக்கம் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் பின்பற்றப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது வழக்கமாக நம்முடைய வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை தாங்க படைத்து வழிபாடு செய்ய வேணும். வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய திதி, திவசம் போன்ற நாட்களில் மட்டும் இறந்தவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான உணவை நம்ம படையலாக வைத்து முன்னோர்களை வழிபட வேணுங்க. ஆனால் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து அமாவாசை நாள்லையும் பார்த்திங்கன்னா இல்லைன்னா முக்கியமான அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அமாவாசை என்பது ரொம்பவே முக்கியமான விரத நாள் என்பதால் அன்றைய நாளில் அசைவம் செய்து படைக்கலாமா, அசைவம் செய்து படைக்கக்கூடாதான சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டாங்க வருது. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தோம்னா அமாவாசை நாளில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அன்றைய நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேணும் என்பதால் சைவத்தில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து நம்ம படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க. அதை தவிர அசைவ உணவுகளை சமைப்பது சாப்பிடுவது கூடாதுங்க.
இது முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால தாங்க அவர்கள் கோபமும் வருத்தமும் அடைவாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான அசைவ உணவுகளை படைத்து வழிபட வேணும்னா அசைவம் சமைத்த முன்னோர்களுக்கு படைக்கலாமே தவிர காகத்துக்கு வைப்பதோ இல்லைன்னா வீட்டில் இருப்பவங்க அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுங்க. சைவ உணவுகளை மட்டுமே இந்த நாளில் நீங்கள் சாப்பிட வேணுங்க. அதே போல் காகத்திற்கு சைவ உணவுகளை தாங்க வைக்க வேணும். பித்ரு தோஷம் எதனால் ஏற்படுது தெரியுமா? பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பசியால் துன்பப்பட்டுட்டு வருவாங்க. அப்படி அமாவாசை நாளில் நம்ம அளிக்கக்கூடிய தர்ப்பணம் மற்றும் நம்ம படைக்கக்கூடிய பொருட்களை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பசியை போக்கிக் கொள்வாங்களாம். அப்படி அமாவாசை நாளில் நம்ம அவர்களை மறந்து உணவளித்து மறந்து விட்டோம்னா அவர்களுடைய மனமாவது வருத்தம் அடைந்து அவங்க உச்ச கோபத்துக்கு போய்விடுவாங்களாம். இதனால தாங்க நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவை ஏற்படுது. இதனால தாங்க சுபகாரிய தடை ஏற்படுது. பலவிதமான துன்பங்கள் நமக்கு வருது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பித்ருக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குமாங்க. ஒருவருடைய தாய் தந்தைக்கு சிதார்த்தம் செய்யாமல் எனக்கு என்ன செய்தாலும் எந்த பூஜை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என விஷ்ணு பகவானும் சிவனும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 96 நாட்களும் மறைந்த தாய் தந்தை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்காதவங்க, அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருஷத்துல ரொம்பவே முக்கியமான 3 அமாவாசை நாளில் மட்டுமாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஆடி தை ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாளில் மட்டுமாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இல்லைன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இந்த 3 நாளுமே வரக்கூடிய முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து அற்புதமான பலனை பெறக்கூடிய நாட்களாகுங்க. அப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவர்களுக்கு கிடைக்காத அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது பித்ருக்களுக்கு உரிய 108 போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபட வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் மணிகர்ணிகா ஸ்துதிகளை சொல்லுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மணிகர்ணிகா என்பது பாவங்களை போக்கி புண்ணியத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய முத்தி தலமான காசியில் கங்கை கரையில் அமைந்திருக்கக்கூடிய சுடுகாட்டின் பெயராகுங்க. காசியில் இறந்தவங்களுடைய காதுகளில் சிவபெருமானே மோட்ச மந்திரங்களை சொல்லி அவர்களுக்கு முத்தி நிலையை வழங்குவதாக ஐதீகம் இருக்குதுங்க. அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குதுங்க. அதே போல தாங்க அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய மற்றும் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குதுங்க. இவற்றை முறையாக கடைபிடிச்சிட்டு செஞ்சோம்னா முன்னோர்களை நினைத்து வழிபாடு தர்ப்பணம் தானம் போன்றவற்றை கொடுத்தோம்னா முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைந்து மோட்ச நிலையை அடையணும் சொல்லலாங்க. துன்பத்தை அனுபவித்து வந்த ஆத்மாக்கள் அதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை பெறுவதற்காக நம்ம உதவுவதால் அந்த புண்ணிய பலனும் நம்மையே வந்து சேருங்க, நம்முடைய சந்ததியினருக்கு வந்து சேருங்க. மறைந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. ஒரு வருஷத்தில் பித்ருக்களுக்கு மொத்தம் 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டியதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு பூஜை செய்வது வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. முன்னோர்களுடைய ஆசையை பெறவும் பித்ரு தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த நாள் ரொம்பவே முக்கியம் வாய்ந்த நாளாகுங்க. ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தலையில் எண்ணெய் தேய்க்காமல் குளிக்க வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா புனித நீர் நதிகளில் போய் கடல்லையோ போய் நீங்கள் நீராடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே கூட குளித்து கொள்ளலாங்க. அதற்கு பிறகு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நீர்நிலைகளில் கரைகளில் போய் இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே கூட நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. இது அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சடங்காகுங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய எள் தண்ணீர் பச்சரிசி மாவு சமைத்த சாதம் கலந்த உருண்டைகள் தர்ப்பை புல் போன்ற பொருட்கள் அவசியமாக வேணுங்க. தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எடுத்து வழிபாடு செய்யலாங்க. தர்ப்பணம் செய்யும்போது முன்னோர்களுடைய பெயரை உச்சரித்து அவர்களுடைய ஆத்மா சாந்தியை அடைய வேணும்னு பிரார்த்தனை செஞ்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அதே போன்ற 3 தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அதே போல் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேணுங்க. சூரிய பகவான் தான்
தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் ஆவாங்க. அதனால தாங்க சூரிய உதயமான பிறகு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.